ஹலோங்க, எப்படி இருக்கீங்க? வீடியோ பார்க்க வந்த 3000 பேர் வந்துட்டீங்களா? 3000 பேராச்சும் வந்துட்டீங்களா? ஹலோ மீட் புசி மித்துனது நான் தான். இன்னைக்கு நம்ம ட்ரால் சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரேண்டமா சில ரீல்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபன்னா இருக்கும். இல்லனாலும் இருக்குன்னு நம்பிட்டு பாருங்களேன்டா. பார்த்துதான் தொலைங்களேன்டா. வாங்க வீடியோ பார்க்க போலாம். என்னென்ன ரீல்ஸ் என்னென்ன கிரிஞ்சு வேலை பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு பாருங்க. சேட்டை. பயந்துட்டியா? இல்ல, வெறுப்பு புண்ணாக்காயிட்டேன். பயந்துட்டேன்னு கேட்டு இதுலயும் உனக்கு முழு ஏதாச்சும் வெளியே போயிட மாட்டேங்குதா? பயந்துட்டியா? அங்க பாருங்க, ஏதோ ஃபீமேல் பள்ளியெல்லாம் அட்ராக்ட் ஆகுது. இருங்க ப்ரோ, தயவு செஞ்சு இந்த மாதிரி சவுண்ட்லாம் விட்டுட்டு இருக்காதீங்க. என்னங்க அது மேட்டிங் சீசன் நினைச்சு அப்புறம் பள்ளி எல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சொல்றேன்ல, ஆல் அனிமல்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுவோம்ல. எனக்கு பயமுறுத்ததா தெரியும். ஏன் ஆய் போக தெரியாதா? இல்ல வேற எதுவும் தெரியாதான்னு கேக்குறேன். மத்ததெல்லாம் தெரியாது, புரியல. பயமுறுத்துதும் தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் இந்த 4வது தெருல 3வது வீட்டுல ஒரு குட்டி குஞ்சா ஒருத்தருக்கு சாப்பாடு சாப்பிடாம அவங்ககிட்ட பூச்சாண்டி வந்துச்சுடா, பயந்துக்கோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ஃபுல்லாவா இருக்கும்ல. எனக்கு பயமுறுத்ததா தெரியும், பயப்பட தெரியாதே. பறக்க தெரியுமா? பறந்து செல்கின்றேன் அப்படின்ற மாதிரி பறந்து போய் என்னதான் தெரியும் உனக்கு? இது என்னடா கருமம் இது? என்னடா இது? பாரத்பூர் டிஃபென்ஸ் அகாடமியா? டேய், இது அஃபென்ஸ் அகாடமிடா. இதுல ஒரு காலத்துல அஃபென்ஸா இருந்துச்சுடா. டேய், இப்பயுமே அந்த அஃபென்ஸ் தான். அது கண்ட கருமத்தை நார்மலைஸ் பண்ணிட்டு அஃபென்ஸ்னா அஃபென்ஸ் இல்ல. என்னடா பண்றீங்க? நீ ஒரு மார்க்கமா கொஞ்சம் மியூசிக்கை மாத்தி போட்டா வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. காமலீலா வினோதம், காதல் கவிதா விலாசம். இந்த விதமான டிஃபென்ஸ்டா. டேய், இப்போ ஒரு ஈரான்லயே வந்து அமெரிக்கா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்து ஒரு டிஃபென்ஸ் அகாடமில இப்படி கட்டி பிடிச்சி விட்டீங்க அப்படின்னா, ஓ சமாதான பேச்சுக்காக இப்போ வந்து நம்ம இந்தியாவை நாளைக்கு யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா ஓடி போய் கட்டி பிடிச்சி அப்படின்னு இந்தியாவை தப்பா நினைப்பானுங்கடா. மதன், சொல்லுங்க, பூஜாக்கு என்னாச்சு? பூஜாவோட நைட்டே நான் போட்டு வந்துட்டேன் மேடம். பூஜா இப்ப நைட் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கா. ஐ மீன் சாரி போட்டு சுத்திக்கிட்டு இருக்கா, வேற ட்ரெஸ் போட்டிருக்கான்னு சொல்ல வந்தேன். சொல்றேன், மதன் ஒரு மார்க்கமா நிக்கிறாரா? சொல்லுங்க, பூஜாக்கு என்னாச்சு? மதன் பறந்து செல்கின்றேன். போயிட்டா? எங்க போயிட்டா? இப்படி மேல போயிட்டாளா? மேல போய் சவுத் வெஸ்ட் போயிருக்காளா? போயிட்டா ஓடி போயிட்டா. அப்புறம் எப்படா போகாம இருப்பா? பிறகு நைட்டியை போட்டுட்டு முள்பாவோட முத கொண்டு அவ போட்டுட்டு, உன்னை விட லேடிஸ் கிட்ட போய் ரொம்ப அழகா இருக்கீங்களே அப்படின்னு அப்புறம் அவன் பாத்துருப்பா. சரி, இது ஒன்னும் அட்ராக்ட் ஆகாதான் இருக்குது. அப்புறம் யார்தான் மேலுங்கிற ரோல் எடுத்துக்கிறது அப்படிங்கறதுனால ஓடி போயிட்டா. அப்புறம் என்ன பண்ணுவா அவ? அங்க இருந்து என்ன பிரோஜனம்? நீ உங்ககிட்ட இருக்கிறது அவகிட்ட இருக்கே, அப்புறம் என்ன சொல்றேன்? நைட்டிய சொன்னங்க. போயிட்டா ஓடி போயிட்டா. உயிருக்கு உயிரை காதலிச்ச என்ன? ஏன்னா நீ உயிருக்கு உயிரை காதலிச்ச? உன்னை யாரா உயிருக்கு உயிரை காதலிச்சு சொன்னா? உயிருக்கு உயிரை காதலிச்சா இந்த காலத்துல விட்டுட்டு போகாம என்ன பண்ணுவாங்க? பிளடி இடியட். போயிட்டா. அப்புறம் விட்டுட்டு தான் போவா. எனக்கு புரியலையே. ஒரு பொண்ணு கொஞ்சம் பினான்சியலா செட்டில் ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறது தப்பா? இந்த கோல்டு டிக்கர்ஸ் வேற, அது வேற. பட் ஆனா ஒரு பினான்சியலா செட்டில் வேண்டாம். நீ ஏழையா இருப்ப, உன் வேலைக்கு போக நீ ஒழிப்பு போட மாட்ட, அவன் நைட்டி வேற திருட்டு வந்து போட்டுப்ப, அப்புறம் உன்னை விட்டுட்டு போக மேடம். யாரா நீங்கெல்லாம் எப்பா? இந்த மூஞ்சி எங்கிறது வந்தது கூட எனக்கு தெரியாது. அப்புறம் நீ ஏன்டா லவ் பண்ண? நான் லவ் பண்ணல.
அவதான் வந்தா. அப்ப யாரு உங்க பிரதர் லவ் பண்ணாரா? இல்ல ஓன் பிரதர் கேக்குறேன். ஐ மீன் ஓன் பிரதர்னா யங்கர் சிப்லிங் கேக்குறேன். நீ லவ் பண்ணலன்னா பிறகு யார் லவ் பண்ணா? நீ லவ்வும் பண்ணலைங்கிற, விட்டுட்டும் போயிட்டாங்கிற, அவன் நைட்டையுமே ஆட்டை போட்டு வந்து வச்சுக்கிற. ஐயா ஏன் இது வாட்டர் மினிஸ்டர் கூட சேர்ந்த கேஸுங்க இது? அவதான் வந்தா என்ன லவ் பண்ணு அவதான் என் பின்னாடி சுத்தி வந்தா. நான் லவ் பண்ணல. நான் சொன்னேங்க எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் தெரியாது, என்ன விட்டுடு சொன்னேன். ப்ளீஸ் நீ இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னா. ஏன்டா நீயே அப்புறம் அவதான் நான் இல்லைன்னா செத்துருவேன்னு சொன்னா அப்படின்னா கண்ணாடி முன்னாடி போய் நின்று பார்த்துட்டு நம்ம அவ்வளவு ஒர்த்தா அப்படிலாம் ஒண்ணு நீ சாகிறதுல சாக போ கிளம்புடி அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருக்கான். சும்மா சொல்லுவாளுங்க, யாரும் பண்ண மாட்டாளுங்க. அம்மா வீட்டுக்கு போறேன்னே சொல்லிட்டு இருப்பாளுங்க, போக மாட்டாளுங்க. கூடவே இருந்து டார்ச்சர் பண்ணி நம்மள வந்து பைத்தியம் பிடிக்க வைக்கிறதுல அவங்களுக்கு ஒரு ஆசை. அது ஒரு லவ் லாங்குவேஜ்ரா. இப்ப எங்க போயிட்டா ஒருத்தரோட போயிட்டா. காசு பணம் பங்களா அது இதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்தான்னு சொல்லி என்ன தூக்கி எரிஞ்சிட்டு விட்டு போயிட்டா. அதை விட்டுட்டு போயிட்டா என்ன ஆயாடா போயிட்டா கரும உட்காந்து கழுவுறதுக்கு சொல்றேன். டென்ஷன் ஆகுதா இல்லையா? என்ன இது இந்த ஆன்ட்டி என்ன பண்ண போகுது? ஃபேன் சுவிட்ச் போட போகுதா? அதுக்கெல்லாம் ரீல்ஸ் போடுவீங்க? சரி பாப்போம் முதல்ல. ஓ சாரி துரந்தி. ஆமாங்க துரந்தர் இல்லைங்க, ஃபீமேலுங்க துரந்தி. துரந்தி என்ன பண்றீங்க? துரந்தி காத்து வரல அப்படிங்கறதுக்காக நீங்களே ஏர்ல ஜம்ப் பண்ணி உங்க உடம்ப கூலிங் பண்ணிக்கிறீங்களா? ஒரு கட்டத்துல இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் கியூட் ஆண்டிஸ் தான். டெக்னாலஜியும் தெரிய மாட்டேங்குது, யூஸ் பண்ணவும் தெரிய மாட்டேங்குது. ஆனா அவங்க தெரியாம யூஸ் பண்றது விதமே கியூட்டா மாறுது. வணக்கம்டா மாப்பிள்ள, நீங்க கூமாப்பட்டில இருந்து அப்படிங்கிற மாதிரி இருக்கு. துரந்தி இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்கா ஃபோர்ஸ்ஃபுல்லா பண்ணுங்க. பாகிஸ்தான் எல்லாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. யாரா இந்த அம்மா சாரி கட்டிட்டு பொட்டு வச்சுக்கிட்டு வந்து இங்க முஸ்லீம் சுத்திக்கிட்டு இருக்கு, டப்புன்னு போட்டு விட்டுருவாங்க. சொல்றேன் நானு. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. மாட்டிக்குங்க ஈஸியா, ஸ்பையெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்ல. உன் வாழ்க்கையில் வந்ததுக்கு என்னை மன்னித்து விடு. சரி ஓகே மனுஷன் கிளம்பு. இல்ல வேற என்ன? சரி என்ன இப்ப என்ன பண்ணல? அது மட்டும் இல்லாம நார்மலா பேசுறதாச்சும் மன்னிக்கிறதுக்கு மனசு வரும். இங்க பாரு மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு, நான் வாழ்க்கையில் வந்த தப்பு தான். இது சண்டை போடும்போது உன் வாழ்க்கையில் நான் வந்ததுக்கு என்னை மன்னித்து விடு. கீழே பார், ஏன் வந்து அன்றாயிரம் போட்டு சுத்தி கொண்டிருக்கிறாய், சட்டி போட்டுட்டு வெளியே வா, சண்டை போடலாம் பேசிக்கிட்டு இருந்தா சொல்றேன் நானு. என்னடா வாய்ஸ், என்னடி வாய்ஸ்ங்கிற மாதிரி. இனி கனவில் கூட வரமாட்டேன். இழப்புகள் என் பக்கமாகவே இருக்கட்டும், சந்தோஷம் கடைசி வரை உன் பக்கமாகவே இருக்கட்டும். சந்தோஷமாக இரு. தேங்க்யூங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நீங்கள் இப்படியே பொட்டு வைத்து சொல்லாதீர்கள். சாலையில் ரெட் சிக்னல் விழுந்துருச்சு என்று வாகனங்கள் நிப்பாட்டப்படும். கையடா கண்ட இடத்துல கைய வச்சுக்கிட்டு சங்கட குஸ்காவா இருக்குமா இல்லையா? எங்கடா வச்சிருக்க கையா எடை. இதுக்கு மேல நீ கைய அங்க வச்சிருந்தேன்னு வச்சுக்கோ, கத்தி எடுத்து சொருகிடுவாரு. சொல்றேன் நானு, எங்கடா கைய வச்சிருக்கு புரியல, அதனால நான் கேட்டேன். ஆப்பிள் வேணும்டா கொண்டு வாங்கடா, சாப்பிட்டு போல இருக்குடா அப்படிங்கிறானா? எதுக்கு நான் தெரியல. என்னடா பண்றீங்க? அப்பா ஃபன்னா இருக்கு. இன்ஸ்டாகிராம் திறந்தா ஒரு விதத்துல நல்லாதான் இருக்கு. கண்ணுல பாருங்க புற விழுந்துருக்குங்க. நான் சொன்னது உண்மைதான், நிஜமாலுமே கண்ணுல புற விழுந்துருக்கு. டாக்டரை பாடுறா பேசன்றா. நீங்க சும்மா ஃபன்னா சும்மா ஜாலியா கலாச்சோம். எங்கேயாச்சும் சிரிப்பு வருது, நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா 3000 பேர் ஒரு 30 பேருக்காச்சும் ஃபாலோ பண்ணீங்க, 3030 பேராச்சும் பாப்பாங்கல்ல. அதுக்குதான் நான் சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏதோ இந்த கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குமே, சைட்ல பண்ணோம்னா இந்த கமெண்ட் சைட்ல எப்படி பண்ணா ஹைப் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வருதாமா. அது பண்ணா ஏதோ தெரியல, அது எதுக்குன்னு தெரியல. ஆனா எல்லா யூடியூபர்ஸும் சொல்றானுங்க. சோ நானும் சொல்ல போறேன். ஹைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க யூடியூப்ல கீழே இருக்க பெல் பட்டனை தட்டுங்க. டாடா பை பை.